தந்தை மகன் தூயாவையாரின் பெயராலே. நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவையாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பாஸ்கா காலத்தின் 6ஆம் ஞாயிற்றுக்கிழமையிலே இருக்கின்றோம். இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே ஆரவார குரல்கள் எழுப்பி முழங்கி அறிவித்து உலகின் எல்லை வரை இதை அறிய செய்யுங்கள், ஆண்டவர் தம் மக்களை மீட்டுவிட்டார் என்ற செய்தியை நமக்கு கொடுக்கின்றார். நம் பாவங்களை மன்னித்து நம்மை அவரில் ஒருவராக ஏற்றுக்கொள்ளுகின்றார். அந்த தந்தையிடம் நம் மக்களுக்காக, உலக மக்களுக்காக இன்று கொரோனா வைரஸினால் பாதிக்கப்படுகின்ற ஒவ்வொரு மக்களுக்காகவும் நாம் திருப்பலியிலே உருக்கமாக ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெற பொருட்டு நாம் பாவங்களை ஏற்று மனமருந்துவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உயிர் தெழுந்த ஆண்டவரது மாட்சியின் பொருட்டு பேரின்பத்தினின் நாட்களை வருளுணர் ஈடுபாட்டுடன் கொண்டாட எங்களுக்கு அருள் புரியும். அதனால் நாங்கள் நினைவுகூர்ந்து கொண்டாடுவதை என்றும் செயலில் கடைபிடிப்போமாக. உமோடு தூயாமையாரின் ஒன்றிப்பு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடு திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். 8ஆம் அதிகாரம் 5 முதல் 8 மற்றும் 14 முதல் 17 வரை உள்ள இறை வார்த்தைகள். அந்நாள்களில் பிலிப்பு சமாரியா நகர் சென்று அங்குள்ள மக்களுக்கு மெசியாவை பற்றி அறிவித்தார். பிலிப்பு சொன்னவற்றை கேட்டும் அவர் செய்த அரும் அடையாளங்களை கண்டும் வந்த திரளான மக்கள் ஒரு மனத்தோடு அவருக்கு செவி சாய்த்தனர். ஏனெனில் பலரை பிடித்திருந்த தீய ஆவிகள் அவர்களிடமிருந்து உரத்த குரலுடன் கூச்சலிட்டு கொண்டே வெளியேறின. முடக்குவாதமுற்றோர், கால் ஊனமுற்றோர் பலரும் குணம் பெற்றனர். இதனால் அந்நகரில் பெரும் மகிழ்ச்சி உண்டாயிற்று. சமாரியர் கடவுளின் வார்த்தையை ஏற்றுக்கொண்டனர் என்பதை எருசலேமில் உள்ள திருத்தூதர்கள்
இரண்டாம் வாசகம். மனித இயல்போடு இருந்த கிறிஸ்து இறந்தார் எனினும் ஆவிக்குரிய இயல்பு உடையவராய் உயிர் பெற்றெழுந்தார். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 15 முதல் 18 முடிய. அன்பிற்குரியவர்களே, உங்கள் உள்ளத்தில் கிறிஸ்துவை ஆண்டவராக கொண்டு அவரை தூயவரென போற்றுங்கள். நீங்கள் எதிர்நோக்கி இருப்பதை குறித்து யாராவது விளக்கம் கேட்டால் விடையளிக்க நீங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். ஆனால் பணிவோடும் மரியாதையோடும் விடையளியுங்கள். உங்கள் மனசான்றும் குற்றமற்றதாய் இருக்கட்டும். அப்பொழுது உங்கள் கிறிஸ்தவ நன்னடத்தை பழிக்கிறவர்கள் உங்களை இழிவாக பேசியதை குறித்து வெட்கப்படுவார்கள். ஏனெனில் தீமை செய்து துன்புறுவதை விட கடவுளுக்கு திருவுளமானால் நன்மை செய்து துன்புறுவதே மேல். கிறிஸ்துவும் உங்கள் பாவங்களின் பொருட்டு ஒரே முறையாக இறந்தார். அவர் உங்களை கடவுளிடம் கொண்டு சேர்க்கவே இறந்தார். நீதி உள்ளவராகிய அவர் நீதியற்றவர்களுக்காயிருந்தார். மனித இயல்போடு இருந்த அவர் இறந்தார் எனினும் ஆவிக்குரிய இயல்பு உடையவராய் உயிர் பெற்றெழுந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர்களோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறை சொற்றொடர்கள் 15 21 முடிய. அக்காலத்தில் இயேசு தாம் சீடரை நோக்கி கூறியது: நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள். உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன். தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார். அவரே உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியர். உலகம் அவரை ஏற்றுக்கொள்ள இயலாது, ஏனெனில் அது அவரை காண்பதுமில்லை, அறிவதுமில்லை. நீங்கள் அவரை அறிந்திருக்கிறீர்கள், ஏனெனில் அவர் உங்களோடு தங்கியிருக்கிறார், உங்களுக்குள்ளும் இருக்கிறார். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன். உங்களிடம் திரும்பி வருவேன். இன்னும் சிறிது காலத்தில் உலகம் என்னை காணாது, ஆனால் நீங்கள் என்னை காண்பீர்கள்.
ஏனெனில் நான் வாழ்கிறேன், நீங்களும் வாழ்வீர்கள். நான் தந்தையுள்ளம், நீங்கள் என்னுள்ளும், நான் உங்களுள்ளும் இருப்பதை அந்நாளில் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். என் கட்டளைகளை ஏற்று கடைபிடிப்பவர் என் மீது அன்பு கொண்டுள்ளார். என் மீது அன்பு கொள்வோர் மீதும் தந்தையும் அன்பு கொள்வார். நானும் அவர் மீது அன்பு கொண்டு அவருக்கு என்னை வெளிப்படுத்துவேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறை இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பாஸ்கா காலத்தில் 6வது ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவர் நமக்கு சொல்லுகின்றார், சொல்வதை செய்யுங்கள், கைவிடவே மாட்டேன் என்று சொல்லுகின்றார். நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து இயேசு அன்பு செய்ய சொல்லுகின்றார். அன்பு செய்கின்ற பொழுது நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லி நம்மை அழைக்கின்றார். இந்தியா குருவானவர் ஒருவர் ஆப்பிரிக்கா நாட்டிலே பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார். பணியாற்றக்கூடிய அவரை ஒரு அரசியல்வாதி அழைத்து, குருவை, இந்தியாவிலே அங்கு அநியாயங்கள், அட்டுழியங்கள், சாதியின் பெயரால், மொழியின் பெயரால், இனத்தின் பெயரால் வேறுபாடுகள் இருக்கின்ற சமயத்திலே எவ்வாறு அன்பை பற்றி நீங்கள் போதித்து வந்திருக்கிறீர்கள் என்று கேட்டாராம். அப்பொழுது அவர் சொல்லுகின்றார், அவர் சொல்லியதற்கு அழகான ஒரு பதிலை கொடுக்கின்றார். நான் வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்டிக் கொண்டிருக்கின்றேன். அதாவது இந்த மக்களை என்னுடைய வாழ்க்கை முழுவதுமாக, என்னுடைய செயல்கள் முழுவதுமாக நான் அன்பு செய்வேன் என்று அந்த குருவானவர் அரசியல்வாதியிடம் சொன்னாராம். ஆம் அன்பார்ந்தவர்களே, நம்முடைய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலேயே வந்த பொழுது ஒவ்வொருவரையும் அவருடைய நம்முடைய பாவத்தை மன்னித்து அவர் அன்பு செய்கின்றார். இன்றைய செய்தியிலே 2 செய்திகளை நாம் பார்க்கின்றோம். ஒன்று, யோவான் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே சொல்லுகின்றார், என் மீது அன்பிருந்தால் என் கட்டளைகளை கடைபிடிங்கள் என்று சொல்லுகின்றார். இரண்டாவதாக, யோவான் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே இயேசு இவ்வாறு சொல்லுகின்றார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன், உங்களோடு என்றும் இருப்பேன் என்று சொல்லுகின்றார். இந்த 2 கருத்துக்களும் எவ்வாறு உள்ளடங்கி இருக்கின்றது என்றால், அதில் முழுமையான கருத்தும் ஆழ்ந்த கருத்தும் என்னவென்றால், மனிதா, நீ அன்பு செய், ஆனால் பயத்தினால் அல்ல, எதிர்பார்ப்பினால் அல்ல, அன்பினால் அன்பு செய் என்று இங்கு இந்த நற்செய்தி வாசகத்திலே நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நான் திக்கற்றவர்களாக விடமாட்டேன், அதிலேயும் இயேசு அன்பு செய்ய சொல்லுகின்றார். நான் ஒரு பொழுதும் உங்களை கைவிட மாட்டேன்,
ஆவிலே அன்பு செய்து கொண்டிருக்கின்றேன், ஆதியிலும் அன்பு செய்தேன் என்று சொல்லுகின்றார். இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இந்த முதல் நிகழ்வுகளிலே என்னை அன்பு செய்தால் என் கட்டளைகளை கடைபிடிங்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்வதை நாம் பார்க்கின்றோம். இதை மூன்றாக பிரித்து வைத்திருக்கின்றார்கள். முதலாவது பயத்தினாலே, இரண்டாவது எதிர்பார்ப்பினாலே, மூன்றாவது அன்பினாலே என்று நாம் பார்க்கின்றோம். முதலாவது பயத்தினாலே. முல்லா ஒருவரது வீதி ஓரத்திலே நடந்து கொண்டிருக்கின்றார். அப்படி நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது அழகான ஒரு தங்கம் அவரின் கையிலே கிடைக்கின்றது. அவருக்கு மிக்க மகிழ்ச்சி, சந்தோஷமாக இருக்கின்றார். ஆனால் அங்கு சட்டமானது, ஒழுங்கானது என்ன செய்ய வேண்டும் என்றால், அங்கு இருந்த இடத்திலே, அனைவரும் கூடுகின்ற இடத்திலே 3 முறை இவர் கூவி சொல்ல வேண்டும். இப்படி ஒரு பொருள் கிடைத்திருக்கின்றது என்று சொல்ல வேண்டும் என்ற ஒரு சட்டமும் ஒழுங்கும் இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற பொழுது இந்த முல்லா என்ன செய்கின்றார் என்றால், அவர் பகலிலே சொன்னால் இந்த தங்கமானது, இந்த வைரமானது அவரை விட்டு சென்றுவிடும் என்று பயத்திலே, இரவு பொழுதிலே, யாரும் இல்லாத பொழுதிலே அவர் இரவு வேளை சென்று எல்லாரும் கூடுகின்ற அந்த இடத்திலே கூவி சொல்லுகின்றார், இந்த தங்கம் யாருது, இது யாருது என்பது தெரிந்திருந்தால் வந்து வாங்கிக் கொள்ளலாம் என்று சொல்லுகின்றார். அப்படி சொல்லுகின்ற பொழுது 3 முறை கூப்பிட்ட பிறகு ஒருவர் இதை அறிந்து கதவை திறந்து கேட்கின்றார். என்னப்பா சொன்னால் திரும்பவும் சொல்லு என்று சொல்லுகின்றார். அப்பொழுது முல்லா சொல்லுகின்றார், நான் 3 முறை மட்டும்தான் சொல்ல சட்டத்தில் எழுதப்பட்டிருக்கின்றது, அதனால் சொல்ல மாட்டேன் என்று சொல்லி அவர் பயத்தினாலே அங்கிருந்து போய்விடுகின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, இது ஒரு விதமான பயமாக இருக்கின்றது. பயத்தினால் உள்ள அன்பு, கடவுளை அன்பு செய்ய வேண்டும். பயத்தினாலேயா? அதை நாம் யோசிக்க வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை வருகின்றது, கடன் திருப்பலிக்கு சொல்ல வேண்டும். இல்லாவிட்டால் கடவுள் தண்டிப்பார் அல்லது கண்டிப்பார் என்ற ஒரு பயமானது நம்மிடம் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இயேசு சொல்லுகின்றார், நீங்கள் எதை செய்தாலும் கடவுள் உன்னை அன்பு செய்கிறார், நீ அவரை அன்பு செய் என்று சொல்லுகின்றார். பயத்தினால் அல்ல, சட்டத்தினால் அல்ல, அதிகாரத்தினால் அல்ல, பயந்து கொண்டே நீ அன்பு செய்ய வேண்டாம். மாறாக ஞாயிற்றுக்கிழமையிலே கடன் திருப்பலிக்கு நீ வர வேண்டும் என்று திருச்சட்டம் ஒன்று இருந்திருந்தாலும், அதற்கு மாறாக போகவிட்டாலும் என்ன சொல்வார்கள், அப்படி பயந்து கொண்டே வருகிற பயத்தினால் நாம் என்ன செய்கிறோம் என்பதை அழகாக இயேசு கிறிஸ்து லூக்கா 6ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்திலே அருமையாக சொல்லுகின்றார். நான் சொல்வதை கேட்காது ஆண்டவரே ஆண்டவரே என்று கூப்பிடுவர்களெல்லாம் அவர்கள் எனக்கு தேவையில்லை, அவர்கள் பயத்தினாலே என்னை கூப்பிடுகின்றார்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்து அருமையாக சொல்லுகின்றார், ஆண்டவரே ஆண்டவரே என்று கூப்பிடுகிறவர்கள் எல்லாருமே
விண்ணரசிலே சேர முடியாது. எவன் ஒருவன் என் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றுகின்றானோ அவன் தான் அங்கு போக முடியும் என்று சொல்லுகின்றான். ஆம் அன்பார்ந்தவர்களே, பயத்தினால் அல்ல, மாறாக நாம் இறைவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகின்ற பொழுதுதான் நாம் விண்ணரசிலே நுழைய முடியும் என்று சொல்லுகின்றார். அந்த இயேசு கிறிஸ்துவையும் நாம் பயம் இல்லாத பொழுதுதான் நம்மால் அன்பு செய்ய முடியும் என்ற செய்தியும் நமக்கு கொடுக்கப்படுகின்றது. இரண்டாவதாக, எதிர்பார்த்த ஒரு அன்பு, அதையும் கடவுள் விரும்பவில்லை. எதிர்பார்த்த அன்பு என்று சொல்லுகின்ற பொழுது, நான் கடவுளுக்கு இதை செய்தால் கடவுள் எனக்கு இதை செய்வார் என்ற ஒரு எதிர்பார்த்த அன்போடு இன்று நாம் கடவுளிடமும் மற்றவர்களிடமும் பழகி கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். லூக்கா 15ஆம் அதிகாரம் 1 to 32 வசனங்களை எடுத்து வாசித்தால் தெரியும். அழகாக ஊதாரி மனிதனுடைய கதை சொல்லப்படுகின்றது. அதிலே இளைய மகன் எல்லாத்தையும் வாங்கி கொண்டு சென்று விடுகின்றான். அவன் எல்லாத்தையும் அழித்துவிட்டு திரும்பி வருகின்றான். ஆனால் மூத்த மகனோ தந்தையிடம் சென்று கேட்கின்றான், தந்தையை, உங்களுடைய இளைய மகன் எல்லாத்தையும் இழந்துவிட்டு வந்திருக்கின்றான். அவனுக்கு இன்னும் நீங்கள் அதிகமாக அன்பு செய்கின்றீர்கள், ஆனால் எனக்கு ஒன்றும் தரவில்லையே என்று எதிர்பார்ப்போடு தந்தையிடம் கேட்கின்றான். ஆனால் இயேசு கிறிஸ்து அதை எதிர்பார்க்காதே, உனக்கு உள்ளதெல்லாம் உனக்கே கிடைக்கும் என்று சொல்லுகின்றான். இதைதான் பிலிப்பு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே அழகாக பவுலடிகளால் சொல்லுகின்றார், உலகத்தில் இருக்கின்ற அனைத்தையுமே நான் குப்பை என்று கருதுகின்றேன். இயேசுவின் அன்புக்கு முன்பால் அனைத்தையும் குப்பை என்றும் முழுமையாக அன்பு செய்தால் அவர் அன்பு செய்கிறார், செய்யவில்லையா? அது அடுத்த கேள்வி. நான் அன்பு செய்கிறேன், இந்த அனைத்தையும் கிறிஸ்துவுக்காக குப்பை என கருதுகிறேன் என்று அழகாக புனித பவுலடிகளால் நமக்கு விளக்கி சொல்லுகிறார். நாம் இருக்கின்ற பணமோ அதிகாரமோ அந்தஸ்தையும் நம்மால் என்று குப்பை என்று கருத முடியுமா? இயேசுவை பின்பற்றியவர்கள் அனைவருமே அவர்கள் அனைத்தையும் அதிகாரத்தையும் அந்தஸ்தையும் பணத்தையும் குப்பை என்று கருதினால்தான் இன்று அவர்களால் இன்று நம்மால் அவர்களை பற்றி பேச முடிகின்றது. இந்த உலகத்திலே இதையெல்லாம் விட்டு பொழுதுதான் அவர்களால் நல்லதையே செய்ய முடியாது என்பதை நாம் பார்க்கின்றோம். மூன்றாவதாக, அன்பினால் என்று எழுதப்பட்டிருக்கின்றது. அன்பு செய் என்று அருமையாக இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார். ஒரு பொழுது அமெரிக்கா ஜனாதிபதி ஆபிரகாம் லிங்கன் ஒரு முறை அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது அங்கு வந்த குருக்கள் அவரை பார்ப்பதற்காக வந்திருக்கிறார்கள், வந்து காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆபிரகாம் லிங்கன் ஜெபத்தை முடித்துவிட்டு அந்த குருக்களை வந்து சந்திக்கின்றார். சந்திக்கின்ற பொழுது குருக்கள் சொல்லுகின்றார்கள், நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் என்பது எங்களுக்கு தெரியும் என்று ஆபிரகாம் லிங்கனை பார்த்து சொன்னார்களாம். அப்பொழுது ஆபிரகாம் லிங்கன் அழகான அருமையான சிந்திக்கக்கூடியவராக யோசித்தவராக அன்பு கொண்டு அவர்களை பார்த்து அருமையான ஒரு பதிலை சொல்லுகிறார். நான் ஆண்டவர் என் பக்கம் எப்பொழுதும் இருக்கின்றார், ஆனால் நான் ஆண்டவர் பக்கம் இருக்கின்றேனா என்பதை தான் நான் உணர்ந்து நான் இறைவனிடம் ஜெபித்துக் கொண்டிருந்தேன் என்று சொல்லுகின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, இந்த ஆபிரகாம் லிங்கன் எப்பொழுதுமே கடவுள் என்னோடு இருக்கின்றார்,
நான் கடவுளோடு இருக்கின்றேனா என்பதை அவர் உணர்ந்து ஜெபிக்கக்கூடியவராக இருந்தார். நாமும் கடவுளை அன்பு செய்யக்கூடியவர்களாக இருந்தோம் என்றால் கடவுள் எப்பொழுதுமே நம்மோடு இருக்கின்றார். நாம் அவரோடு இருக்கின்றோமா என்பது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கின்றது. அன்பில்லாதவர்கள் இந்த உலகத்திலே அன்பில்லாதவர்கள் கடவுளை அன்பு செய்ய முடியாது. ஏனென்றால் கடவுளே அன்பாக இருக்கின்றார் என்று அழகாக விடுகின்றார். வாழ்க்கையில் எது நடந்தாலும் சரி, இடியை எடுத்தாலும் என்ன, கடல்கள் பொங்கி எழுந்தால் என்ன, காட்டு தீ பற்றி எறிந்தால் என்ன, எதற்கு நான் கவலைப்பட மாட்டேன். ஏனென்றால் ஆண்டவர் என்னோடு இருக்கின்றார். ஆண்டவர் என்னோடு இருக்கின்றதினால் நான் அனைவரையும் அன்பு செய்வேன் என்ற உணர்வு நம்மிலே இருந்திருக்கின்றோம் என்றால் கண்டிப்பாக இந்த உலகத்தில் இருக்கின்ற நாம் ஒவ்வொருவரையும் அன்பு செய்கின்ற, அன்பு கொண்ட, அன்பு உள்ளம் படைத்த மக்களாக இருப்போம் என்பதை நம்முடைய இயேசு கிறிஸ்து இன்றைய வாசகங்களிலே அழகாக செய்தியாக கொடுக்கின்றார். அன்புள்ள மனிதர்களாக இருக்க வேண்டும் என்றால் இயேசு செல்வதை நாமளே கடைபிடித்து வாழ வேண்டும். நாம் இயேசு சொல்லுவதை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்கின்றோமா என்று தியானித்து இத்திருப்பலியிலே தொடர்ந்து ஜெபிப்போம். இப்பொழுது நமது நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, மகிழ்ச்சி பொங்கும் இந்நாட்களிலே நாம் உயிர்ப்பின் காலத்திலே இருக்கின்றோம். இந்த உயிர்ப்பின் காலத்திலே நம்முடைய வேண்டுதல்களையும் மன்றாட்டுகளையும் நம் இறைவனாகி ஆண்டவர் கேட்பதற்கு தயாராக இருக்கின்றார். நமது மன்றாட்டுக்களை
ஒருவால் எடுத்துரைப்போம். வழியும் உண்மையும் வாழ்வும் நானே என்று கூறிய இறைவா, உமது வழியை பின்பற்றி வாழும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரும் நல்ல உடல் உள்ள நலத்துடன் வாழ உம்மை மன்றாடுகிறோம். வல்லமை மிகு அரசரே இறைவா, நாட்டையும் நாட்டின் மக்களையும் ஆசீர்வதியும். நாட்டின் தலைவர்கள் அர்ப்பண உணர்வோடு நல்லாட்சி புரிந்திட வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். வியத்தகு ஆலோசகரே இறைவா, இளைஞர்கள் இளம் பெண்களுக்காக வேண்டுகிறோம். அவர்கள் தூய ஆவியின் கொடைகளை பெற்று வாழ்வில் உயர வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். இன்றுமுள்ள இறைவா, கொடிய நோயினால் வேதனைப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்காக மன்றாடுகிறோம். உமது வார்த்தைகள் அவர்களுக்கு ஆறுதலாகவும் தேறுதலாகவும் அமைந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இந்த ஊற்றே இறைவா, எங்கள் அன்றாட வாழ்வை பாதிக்கும் இயற்கை சூழல்கள், விபத்துக்கள், வன்முறைகள், வறுமை, தனிமை போன்றவற்றிலிருந்து விடுபட்டு நிலை வாழ்வை நோக்கி பயணிக்க தலைவா உம்மை மன்றாடுகிறோம். நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக அமைதியாக மன்றாடுவோம். அன்பு தந்தை இறைவா, இந்த அருமையான நேரத்தை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இன்றைய நாளிலே அழகான ஒரு செய்தியை எங்களுக்கு கொடுக்கின்றேன். அன்பு செய் என்று சொல்லுகின்றேன். நான் உன்னோடு இருப்பேன், கைவிட மாட்டேன் என்று சொல்லுகின்றேன். அன்பு தகப்பனே, இந்த அருமையான பொழுதிலே எங்கள் ஊர் மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்ற தந்தையே, நீர் கடந்த வாரத்திலே எங்கள் ஊரிலே பல அதிசயங்களை நீர் செய்திருக்கின்றீர். வருகின்ற நாட்களிலும் எங்கள் ஊர் மக்களை பாதுகாத்து எப்பொழுதுமே உமது அன்பிலே வளர்வதற்கு, நீர் காட்டுகின்ற வழியிலே நாங்கள் செல்வதற்கு உம்முடைய ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தந்தருளும். அன்பு தந்தையே, உலகத்திலே இன்று இந்த கொரோனா வைரஸினாலே ஒவ்வொரு நாளும் நாங்கள் பாதிக்கப்பட்டு அவதிப்பட்டு நாங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றோம். ஒரு இயல்பான வாழ்க்கையிலே எங்களால் வாழ முடியாது. ஒவ்வொரு நாளும் பயத்தினாலும் அச்சத்தினாலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு இடத்திலே அந்த கொரோனா வைரஸ் வருகின்ற பொழுது மக்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இன்று அவ்வளவு தூரம் அந்த கொள்ளை நோயால் இன்று மக்கள் பாதிக்கப்பட்டு அவதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. உம்மால் முடியாதது ஒன்றுமில்லை. நீர் நினைத்தால் அனைத்தையுமே அழிக்க முடியும். நீர் எங்களை காப்பாற்ற முடியும். இந்த மனிதர்கள் ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாக்கின்றீர். ஒவ்வொரு உயிரினங்களையும் பாதுகாக்கக்கூடியவராக இருக்கின்றேன். எங்களை ஆசீர்வதித்தருளும் தந்தையே, இப்பொழுது உமது மடியிலே வைத்து எங்களை பாதுகாத்து உமது அரவணைப்பிலே எங்களை பாதுகாத்து வழி நடத்தி செல்ல வேண்டும் என்று உமது வார்த்தையை நாங்கள் எப்பொழுதுமே கடைபிடித்து வாழ்வோம் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. அன்பின் ஆண்டவரே, இப்பலியின் காணிக்கைகளோடு எங்கள் வேண்டுதல்களை உம்மை நோக்கி எழுவனவாக. எவ்வாறு நாங்களும் அது மேன்மையால் தூய்மையாக்கப்பட்டு உமது பேரிரக்கத்தின் அடையாளங்களை பெற்றுக்கொள்ள தகுதி வருவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து வழியாக இச்சிறப்பான காலத்திலே உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். இது கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்த போது உமது திருமணிடையராத வரைந்த பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். வலியான அவையினில் சாக மாட்டார். கொலை செய்யப்பட்டவர் என்று வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்
உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமை. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பேருக்காக தூய காணிக்கையை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரை உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறே மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவன் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளை வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள வழியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருளமை மன்றாடுகின்றோம். இப்பலி நாளீர் உளங்கனிய திருவிழாவானே, இவ்வாறு உம்முடைய திருமகனின் திரு உடலாலும் திரு இரத்தத்தால் மூட்டம் பெற நாங்கள் அவருடைய தூயாவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உடமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை மக்கு என்று காணிக்கை ஆக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், எங்கள் பாதுகாவலையாகிய புனித லூர்து அன்னை மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என்று உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதி மீட்பம் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகிலே பயணம் செய்யும் அது திரு அவை சிறப்பாகவும் அடியாராகி எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களாய நஸ்ரே, ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், மக்கள் சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடியே உம் திரும்ப நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையை எங்கள் சிதறுண்டிருக்கும் உடைய பிள்ளைகளை
கனிவுடன் உமோடு சேர்த்துக் கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியில் என்று மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றேன். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடி பெண்ணையால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதை நோக்கி இருக்கும் என்பதற்காக மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன். என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்னும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு அதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருவீராக. ஏனென்று வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக.
ஒருவருக்கு ஒருவர் அமைதி பகிர்ந்து கொள்வார். இதோ இறைவனின் செம்மறை, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறை விருந்துக்கு அழைக்க பெற்றோர் வேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளாம், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் நம்மை காத்து நிலைவாழ்வளிப்பதாக.
மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலைவாழ்வுக்கு எங்களை புதுப்பித்தே பாஸ்கார் அடையாளத்தின் கனிகளை எங்களில் பெருக செய்து எங்கள் உள்ளங்களில் மீன்பளிக்கும் உணவின் ஆற்றலை பொழிந்தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் அன்பு செய்தவர்களாக வாழ் சென்று